ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா February 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தினமொரு திருக்குறள். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு யானையவர். பொருள்: கற்றவருக்கும் கல்லாதோருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. அதிகாரம் கல்லாமை. ஹெட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட், தினமணி முன்னாள் தலைமை நிருபருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது. செகண்டு, தமிழர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகள் முதல்வர் வழங்கினார். தேர்டு, குலசேகரப்பட்டினத்திலிருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட ரோகிணி RH-200 ராக்கெட். ஓரெழுத்து ஒரு மொழிகள். இதில் ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம் வாங்க. தினமணி முன்னாள் தலைமை நிபுணருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது. இவர் யார் அப்படின்னா, தமிழ் இதழியல் துறையில் மூலம் சமூக மேம்பாட்டுக்கு வந்து நிறைய பணியாற்றிருக்காரு. இவர் யாருன்னா வி.என். சாமி. இந்த கலைஞர் எழுதுகோள் விருது எப்போ வந்து வழங்குறாங்க அப்படின்னா 2022 வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இவருக்கு வழங்கியிருக்காங்க. இதனுடைய பரிசு பார்த்திங்கன்னா 5 லட்சம் பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர் பார்த்திங்க அப்படின்னா ஈவேரா பெரியாருக்கு உதவியாளராக இருந்திருக்காங்க. தமிழ்நாடு அப்புறம் சுதேசி மித்திரன் இதில் வந்து இவர் பணியாற்றிருக்காரு. அதுவும் இல்லாமல் தினமணி இதில் வந்து 20 வருஷம் வந்து இவர் பணியாற்றியிருக்காரு. இவருடைய முக்கிய நூல் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற கடற்கோர்கள். இந்த நூல் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மாமன்னர் ராஜராஜ விருதை வந்து பெற்றிருக்கு. செகண்ட் நியூஸ். தமிழர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகள் முதல்வர் வழங்கினார். புதிய மண்டபங்களும் திறந்து வைத்திருக்காரு மு.க. ஸ்டாலின். இதில் முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா பன்முக ஆற்றல் கொண்ட தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா மு. வரதராசனார். அவருக்கு வந்து ராணிப்பேட்டில் திருவுருவச் சிலையுடன் கூடிய குவிமாடமும் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆதி திராவிட மக்கள் முன்னேற்றத்துக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். இவங்களுக்கு வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அரச்சப்பாக்கத்து நினைவு மண்டபமும் செஞ்சுருக்காங்க. அடுத்தது திருச்சியில் யாருக்குன்னா முத்தியருக்கும் சிலை வச்சுருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து இலக்கிய மாமணி விருதுகள் 2022 யாருக்கு விருது வழங்கியிருக்கான்னு பார்க்கலாம். அரங்க ராமலிங்கம். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மா. கோதண்டம். கோவையைச் சேர்ந்த சூரியகாந்தன் என்ற மருதாச்சலமும். அப்புறம் சிறப்பு நிகழ்வாக யாருக்கு அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மணி அர்ஜுன். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருவங்கிடம். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் ஆகியோருக்கும் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த விருது வந்து என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 சவரன் தங்கப்பதக்கம் 5 லட்சம் காசோலையும் தகுதியும் வந்து வழங்குவாங்க. 2023 ஆண்டு வந்து இலக்கிய மாமணி விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணிக்க வாசகம். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இலக்கிய நடராஜன் ஆகியோருக்கும் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்த ஹெட்லைன். குலசேகரப்பட்டினத்திலிருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட ரோகிணி RH-200 ராக்கெட். குலசேகரப்பட்டின ராக்கெட் ஏவுதளத்தில் முதல் முறையாக வந்து ரோகிணி RH-200 என்ற ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் ஏவுதளம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இங்கேருந்து அனுப்புறதுனால என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ராக்கெட்டை ஏவுறதுனால வந்து நேரம் குறைக்கப்படும், செலவும் கம்மியாக இருக்கும், எரிபலும் வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் பல்வேறு நாடுகள் கோள்களை வந்து நம்ம விண்ணில் செலுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்நிய செலவானிய பெருமளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ராக்கெட் லான்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 24 ராக்கெட் வந்து லான்ச் பண்ண முடியுமா. இதனால் வந்து நேரடியாகவும் மறைமுறையாகவும் வந்து 1000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராக்கெட் மூலம் என்ன பண்ண முடியுமா அப்படின்னா காற்றின் திசை வேகம், ஒளி எழுப்பும் ராக்கெட்களின் வளர்ச்சி, ராக்கெட்களின் வாழ்நாள் அளவு ஆகிய வந்து ஆய்வு செய்யப்படுமாம். இதனால் வந்து உலகமே வியக்கும் வண்ணம் வந்து இந்தியா வந்து விண்வெளியில் வந்து மிகச்சிறந்த சாதனை படுத்தி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதீஷ் திவான் விண்வெளி மைய இயக்குனர் யாருன்னா ராஜராஜன். குலசேகரப்பட்டின ராக்கெட் ஏவுதளத்தின் திட்ட இயக்குனர் யாருன்னா சரவண பெருமாள். இதில் வந்து கலந்துருக்காங்க. அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கும். அதில் வந்து 2 வந்து நெடில் எழுத்தாக இருக்கும். அதில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அதே மகர வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா 6, தகர வரிசையில் வந்து 5, பகர வரிசையில் 5, நகர வரிசையில் 5 இருக்குது. ககர வரிசையில் 4, சகர வரிசையில் 4, வகர வரிசையில் 4 இருக்குது. அப்புறம் எகர வரிசையில் இருக்கும். குறில் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 2 இருக்குது ஒரு எழுத்து ஒரு மொழியில். தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழங்கியிருந்தன. என்ன எழுத்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும். இதுக்கான சான்று எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா அரிச்சனூர் கல்வெட்டு. இது எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வந்து யார் வசிக்கிறாங்கன்னா காடர்கள் வசிக்கிறாங்க. சிற்றூர். அவங்க பேசும் மொழி பார்த்திங்கன்னா ஆள் அளப்பு. இதுக்கான ஒரு எந்த குறிப்பையும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் கேட்டிருந்த கொஷினுக்கான ஆன்சரை பார்ப்போம் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிரசன்ட் லோக்பால் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஏஎம் கன்வில்கர். அடுத்து செகண்ட்னா இந்தியாவில் உள்ள மேஜர் போர்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 13. அதில் கிழக்கில் 6 மேற்கில் 7 இருக்குது. தேர்ட் கொஷின் நேஷ்னல் சயின்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா February 28. ஃபோர்த் கொஷின் வந்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் பெயர் என்னன்னா ககன்யான். இன்றைக்கான கொஷினை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் கலைஞர் எழுதுகோள் விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது? 2022. செகண்ட் கொஷின் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள வளாக திட்ட இயக்குனர் யார்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.